எதுக்கும் ஒரு கையில் ஒரு வெப்பனை வச்சுக்குவோம். ஷாட்கன், அசால்ட் ஷாட்கன். ஓகே ஓகே, கையில் ஒரு வெப்பன் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? ஆமாம், அந்த நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அவங்க பண்ணுறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். அவங்க சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய நல்லது என்னதுன்னா, மக்களை வந்து திசை திருப்புறது, ஜாலியாக ஒரு பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணுறது, அவ்வளோதான். சரிங்களா? நம்ம முக்கியமான விஷயங்கள்ல இருந்து மக்களை வந்து திசை திருப்பி விடுறது, ப்ரொபகேண்டா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான். நடிப்புக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா அது வந்து கரெக்ட் கிடையாது தான். கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு படத்துக்கும். அவங்க என்ன உயிர் காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது கண்டுபிடிக்கிறாங்களா, இந்த கேன்சருக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறாங்களா? கிடையாது. எதுக்கு அவ்வளோ காசு? அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணது கரெக்டு தான். இவங்க ப்ரொடக்டிவாகவும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இவங்களால் மற்ற யாருக்கும் எந்த நல்லதுமே நடக்க போகிறது கிடையாது. கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, மற்ற கேம்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லா விளையாண்டாலும் சரி, ஒரு மூவியில் ஒரு கேரக்டராக அவங்க அந்த கேரக்டராகவே பல வருஷமாக நடித்து அந்த பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, எவ்வளோ டீப்பாக போனாலும் சரி, படம் அது அவ்வளோதான். வெறும் படம், வெறும் நடிப்பு. இதே மாதிரி கேம்னு பார்த்திங்கன்னா அது வெறும் விளையாட்டு, அவ்வளோதான். அதனால உள்ள அந்த நாட்டுக்கு எந்த நல்லதுமே கிடையாது. ஸோ அப்படியே கன்டினியூ பண்ணாங்கன்னா, அப்படியே பில்லியனர்ஸ் பற்றியும் கொஞ்சம் நான் பேசிடுறேன். பில்லியனர்ஸ், இந்த கோடி கோடியாக பணத்தை குமிச்சு வச்சுருக்க ஆட்கள், அவங்கெல்லாம் அந்த நாட்டுக்கே ஒரு நாட்டுக்கு கேடு. அவங்களால எந்த நல்லதும் நடக்கிறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தான் பொலிட்டீஷியன்ஸுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டொனேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எது கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமாக அந்த 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 5 வருஷமும் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த காசை வாங்கிட்டு பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காசு கொடுக்குறவங்க எந்தெந்த பிஸ்னஸ்ஸு, எந்தெந்த கம்பெனிஸுக்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக இவங்க வந்து அந்த அந்த 5 வருஷத்துலேயே நடந்துக்கிறாங்க. மக்களுக்கு சாதகமாக கிடையாது. இப்போது வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் ட்விட்டரில் பார்த்திங்கன்னா, இந்தியா வந்து ஃபோர்த்து பிக்கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா, அவங்களோட அந்த லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு மக்களுக்கு இதை சொல்கிறாங்க, நம்ம தான் 4வது பெருசு, நம்ம தான் 4வது பெருசுன்னு. நீங்கள் அது என்னது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 2-3 குடும்பங்கள் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் அந்த குஜராத்துக்கு சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் மட்டும்தான் எல்லா பெரிய பெரிய டீல்ஸையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் இந்த ப்ளூம்பர்கை கூட எக்ஸ்போஸ் பண்ணாங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. ஆஃப் ஷோரில் வந்து இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறாங்க, ட்ரேடிங்லையும் ஏமாத்துறாங்க, இன்சைட் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாக்குக்கு அவ்வளோ வேல்யூவே கிடையாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இதெல்லாம் அந்த நார்த் இந்தியன் கம்பெனியோட தான். அந்த நார்த் இந்தியன் கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த ரிலீஜியஸ் பார்ட்டி. இப்போ கூட ட்விட்டரில் வந்து யாருமே பேசக்கூடாது, பிஎம் பற்றி பேசுனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம், இந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இப்போ சுற்றி வலிச்சு என்ன சொல்கிறேன்னா, கோடீஸ்வரன்களாக இருக்கிறவங்க இந்த நாடை உருப்படாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அவங்க அவங்க கரப்ஷனுள்ள இருக்கிறது மட்டும் இல்லாமல், அவங்களோட கம்பெனியில் கரப்ஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், மக்களையும் அவங்க வந்து டைரெக்டாக பாதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா நார்மல் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் போய் சேரும். இவங்க நடுவில் பூந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் இந்த பார்ட்டிஸுக்கெல்லாம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவங்களுக்கு சாதகமாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. பேர்லாம் நான் ஓப்பனாக சொல்லலாம், ஆனால் இதுக்கு தேவையில்லாத வேலை. அதான் நான் ப்ளூம்பெர்க்னு சொன்னேன் இல்லையா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது, மேபி வருஷமாக கூட இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ப்ளூம்பெர்க் தான் நினைக்கிறேன். அவங்க தான் அந்த கம்பெனிஸ்லாம் செக் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி விடுவாங்க. ஒரு லிமிட் இருக்கணும். இந்த இவ்வளோக்கு மேலே சம்பாதிக்க முடியாது, இவ்வளோக்கு மேலே சேர்த்து வைக்க முடியாது ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டு வந்து இருக்கணும். லிமிட் இல்லை அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ பவர் கரப்ட்ஸ் நல்லவங்களும் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரேரு. அந்த மாதிரி நல்லவங்க ஜெயிக்கிறது கிடையாது பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டிஸ்டன்ஸில் எங்கேயோ பாம்பு அடிச்சு தான் நான் இங்கே Your girl was fucked up last night. லாபி கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இங்கே எங்கேயோ பாம்பெலாம் வெடிச்சிட்ருக்கு. ஓகே ஓகே, சரி, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதாங்க, ஒரு லிமிட் இருக்கணும், எவ்வளவு ஒருத்தரால் சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு. அந்த லிமிட்டு கிடையாது அப்படின்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு சாதகமாகவே எல்லாமே வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ கூட இந்த லோக்கல் தமிழ்நாட்டில் வந்து அஃபிடவிட்லாம் நிறைய பேர் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு, சொத்து எவ்வளோ இருக்குது, கம்பெனிலாம் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த மாதிரி எதை கொண்டு பிடிக்குது. சரி, நீங்கள் சப்மிட் பண்ணதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து எனக்கு வந்து 3 கோடி தான் இருக்குது, 5 கோடி தான் இருக்குது, எனக்கு காரு கூட கிடையாது, நான் வந்து நடந்து போய்கிட்டுருக்கேன், லிஃப்ட்டு தான் கேட்டு போய்கிட்டுருக்கேன், சொந்தக்காரர் காரில் போய்கிட்டுருக்கேன், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் காமெடியாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க? நம்மளுக்கே தெரியுமே, அவங்க வந்து பல கோடி ரூபா காரு, பல கோடி ரூபா வாட்ச் கட்டியிருக்காங்க. நியூஸ்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அந்த இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்லியான காரில் வர்றதை அப்படியே காமிப்பாங்க. சரி, இருக்கட்டும். சரி, இப்படிலாம் பண்ணுறாங்களே, எப்படி பண்ணுறாங்க? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுது? மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுது? எலெக்ஷன் கமிஷனே இதெல்லாம் பார்த்து கண்டிக்காதா, செக் பண்ணாதா அப்படின்னீங்கன்னா செக் பண்ணாது. ஏன் செக் பண்ணாதுன்னா, கரப்டாக இருக்க பொலிட்டீஷியன்ஸ் நிறைய அமௌண்ட் வச்சுருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க, கரப்ஷனாக கொடுக்குறாங்க. கரப்ஷன் அண்ட் பவர், இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா, நிறைய நாடுகள் பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயமும் இருந்துச்சுன்னா எந்த தப்பு
என்ன அவங்க பண்ணாலும் சரி, அது அவங்க பண்ணது வந்து வீடியோ ரெக்கார்டிங் இருந்தாலும் சரி, இல்லைனா லைவ்லேயே வந்துச்சுனாலும் சரி, அந்த பவர் அந்த மணி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, வெளியில் தான் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதான் பவர் அண்ட் மணி. இது வந்து மறுபடியும் சுற்றி வளைச்சி கடைசியில் கோடீஸ்வரன்கள்கிட்ட தான் போவோம். அவனுங்க ஏன் அவ்வளோ காசு வச்சுருக்கானுங்க, எங்கேருந்து வந்துச்சு. அந்த லிமிட்டு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நாடு வந்து உருப்படும். அது வரைக்கும் அவனுங்க பணம் சேர்த்து வச்சு அந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து அவனுங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருப்பானுங்க. நமக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, நீ வந்து உழைச்சி முன்னாடி வா, உழைச்சாதான் அமௌண்ட்டு வரும், வேலை தான் உனக்கு வந்து கடவுள், தொழில் தான் கடவுள், அது இதுன்னு. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. ஏழைகளுக்கு தான் இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லித்தருது. பணக்காரன்கள் கோடீஸ்வரன்கள் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவனுங்க வருஷம் ஃபுல்லாக வெக்கேஷன் மட்டும்தான். 365 டேஸ்லேயுமே ஃப்ரீயாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வேலை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னா மற்றவங்கள வேலை வாங்கிறது தான் அவங்களுக்கு வேலை. இந்த லேண்டிங் ஆகிக்கிறேன் எங்கேயாச்சும். எங்கே நின்னாலும் ஏதாவது ஒரு பாம்பு வச்சுட்டே தான் இருக்கு. பக்கத்தில் எங்கேயோ வெடிச்சிட்ருக்கு. சரி இருக்கட்டும், என்னை ஏதாவது தொல்லை பண்ணாங்கன்னா பார்த்துக்கலாம், இது வரைக்கும் தேவையில்லை. சரி நம்ம கன்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? ஓகே, ட்ரெயின் ஆஃப் தாட் போயிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் இந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். உழைச்சா முன்னாடி வர முடியும், அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு சொல்கிறது. பணக்காரங்களாக இருக்கிறவங்க வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு அளவுக்கு மேலே பணம் சேர்ந்துருச்சு, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னா அரசியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறானுங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறானுங்க. இன்டைரக்டாக டொனேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மீட்டிங்லலாம் வருவாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது அரசியலில் சேர்த்து விட்ருவாங்க. எப்படி இந்த பினாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் இன்னொருத்தன் பேரில் போட்டுட்டு அவனை கூடயே வச்சுருக்கானுங்களோ, அதே மாதிரி அரசியல்லையும் சும்மா ஒருத்தனை எல்லாம் இறக்கி விட்ருக்காங்க. ஆனால் அவன் வந்து ஒரு பினாமி மாதிரி. யார் இறக்கி விட்டாங்களோ அவங்களுக்கான அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்ருப்பாங்க. மறுபடியும் கீழே எவனோ என்னை தேடிக்கிட்டு இருக்கான். அதான் மக்களே, கோடீஸ்வரன்கள் நல்லவங்க கிடையாது. ஏழைகளுக்கு நல்லது நடக்காமல் பார்த்துக்கிறது அவனுக்கு தான். அவனுங்களும் இந்த கரப்டான பாலிட்டிஷியன்ஸும். அவங்கெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு லிமிட்டு வந்து கண்டிப்பாக தேவை. லிமிட் இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு லொக்கேஷனுக்கு போயிடுவோம்.
நாய்ஸஸ் Can I get some fucking cover? Vagrant! Let's get it done! He's gone! Stop! I'm the fucking police! இருக்கலாம் பார்த்தா அங்கேயே தேடி தேடி வந்தானுங்க. இருங்க மக்களே, நான் லொக்கேஷன் போய்க்கிறேன். இப்படி ஓரம் அணைப்போம். போலீஸ் சேஸ் சரி நம்ம நடக்கட்டும். மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடாது, ஒரு லிமிட் வேணும். அவங்களால நாடு நாசமாக போயிட்டுருக்கு. இந்த நாடுன்னு இல்லை, பல நாடுகள் நாசமாக போய்கிட்டு இருக்கு. நார்மல் கரப்ஷன் பொறுத்த வரைக்கும் சின்ன கரப்ஷன், பெரிய கரப்ஷன், நம்ம நார்மலாக பார்க்குற கரப்ஷன் டெய்லி வாழ்க்கையில் நடக்கிறது. அதை வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லோரும் கொடுக்கறது தான், நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்னா அப்படின்னாலே ஒரு அமௌண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. மக்களும் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க மக்களுக்கு கொடுத்து பழகிடுச்சு. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதுக்கு ஒரு இண்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு இந்த ஒரு லிமிட்டு கொண்டு வராங்களோ அன்னி வரைக்கும் இதெல்லாம் இண்டே தான் இருக்கும். பணம்லாம் எங்கே போகுது, டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே யாரெல்லாம் கரப்டாக இருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணால் தான் நாடு உருப்படும். ஒரு லிமிட்டு, செகண்டு கரப்ஷன் யார் பண்ணுறாங்க, அமௌண்ட் எங்கே போகுது. இந்த பினாமிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் முதல்ல பிடிக்கணும். அவங்கள பிடிச்சிட்டா முடிஞ்சது, கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா இந்த ஜுடிஷியல் சிஸ்டமை மாற்றணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அப்புறம் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க யார் ஜட்ஜ் ஆகணும், யார் எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம். வெளியிலேருந்து யாரும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஜட்ஜோட வீட்டில் நிறையா அமௌண்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. ட்விட்டர்லலாம் நல்லா வைரலாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜு இன்னும் வேலையில் தான் இருக்கான், எதுவுமே பண்ணலை. ஸோ இதே ஒரு சாதாரண மனுஷன் ஒரு இன்கம் டேக்ஸு கட்டலை அப்படின்னா அவனை இமெயில் அனுப்பி தொல்லை பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க.
ஒரு ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, ஜிஎஸ்டி இஷ்யூனாலே அவ்வளோ தொல்லை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஜட்ஜுக்கிட்ட வீட்டில் பல கோடி ரூபா மதிப்புள்ள பணம் கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. ஆனால் அது வந்து ஒன்றுமே பண்ணலை. ஏன் அப்படின்னா பவர், மணி. மறுபடியும் இங்கே போட்டுட்ருக்காங்க, பேச விடுங்கடா. சரி, அதாங்க அந்த ஜுடிஷியரி சிஸ்டமை மாற்றணும். நிறைய விஷயங்கள் சரியில்லை. இது வந்து சிஸ்டம் வந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் கிடையாது. இது வந்து பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, இந்த பவரில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இது. ஏதோ ஒரு கோடீஸ்வரனோட வீட்டு பையன் ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் இது பண்ணிட்டோன்னா வைங்களேன், அவனுக்கு வந்து அன்றைக்கே பெயில் கொடுப்பாங்க. ஆனால் இது ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் வந்து அப்படியே அவன் கேஸே பல மாதம் கழிச்சு தான் எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க, இழுத்து அடிப்பாங்க. மிடில் கிளாஸுக்கு ஏதாவது பிரச்சனைனா, ஏழைகளுக்கு பிரச்சனைனா மாதக்கணக்காக வருஷக்கணக்காக இழுத்து அடிப்பாங்க. இதே பணக்காரன், பதவியில் இருக்கவன் அப்படின்னா அன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு பண்ணி முடிப்பாங்க. முடிஞ்சால் ஜெயிலுக்கே போகாமல் கேஸை முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு நியாயமான ஒரு சிஸ்டம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அந்த மாதிரி இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. யார் செட் பண்ணாங்க அப்படின்னா பணக்காரங்க, பதவியில் இருக்காங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறது வெறும் பேரில் தான் இருக்குது. உண்மையிலேயே மக்கள் கையில் பவர் இருக்குதா அப்படின்னா கிடையாது. இருக்கிற மாதிரி ஒரு மறுபடியும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, அவ்வளோதான். மக்கள் கையில் பவர் கிடையாது. சரி, இங்கேருந்து கீழே குதிச்சா எந்திரிக்க முடியுமா? ஓகே, நம்ம நார்மலாகவே இறங்கி போவோம். சேசிங் நடக்குது போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் சேசிங்காக இருக்கிறது 28 பேர், இவ்வளவு சண்டைகள். ஓகே, போயிட்டாங்க. ஓகே, அதாங்க மறுபடியும் நான் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். Don't make me pimp slap you. Look, relax, will you? It's okay. Ha! That fight was hella fun. ஓகே, நீவே ரியாலிட்டி வந்து ஃபேர் கிடையாது. ஃபேராக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெல்த் வந்து ஈக்குவலாக இல்லை நிறைய நாடுகள் பொறுத்த வரைக்கும். அதுவும் இந்தியா பொறுத்தளவுக்கு சுத்தமாக கிடையாது. ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. ரொம்ப ஏழைகளும் இருக்காங்க இந்த நாட்டில். இதே நாட்டில் டெய்லி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நியாயமாக வேலை செஞ்சு அவங்களாம் அவ்வளோ பணக்காரங்க ஆனாங்களா அப்படின்னா கிடையாது. இந்தியாவில் இருக்க பல பேர் பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறவங்க பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷுக்கு வேலை பார்த்தவனுங்க, அவனுங்களோட முன்னோர்கள். அந்த மாதிரி தான் பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் போகும்போது இங்கே டெமோக்ரஸி கொடுத்தாங்களா முழுமையாக அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு யார் வேலை பார்த்தாங்களோ அவங்கள வந்து அவங்க கையில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்டைரக்டாக இன்றைக்கும் அந்த பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க கடைசியில் கார்ப்பரேட்டுக்கும் அந்த சில ஆட்களுக்கும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு கிடையாது. நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எப்படி நிறைய கண்ட்ரியில் வெறும் 2 பெரிய ஒரு பார்ட்டி தான் இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கினா கூட நம்மக்கிட்ட வந்து ஒரு 10க்கு மேலே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் ஒரு பொலிட்டீஷியனை சூஸ் பண்ணணும், ஒரு பார்ட்டியை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி வெறும் 2 மட்டும்தான் இருக்குது. நிறையா கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், 2 தான் இருக்குது. ஏன் இருக்குது? ஏன் அப்படின்னா அது வந்து இல்யூஷன் ஆஃப் சாய்ஸ். அந்த ரெண்டு பொலிட்டீஷியன் பார்ட்டிஸில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கனாலும் அந்த லீடராக வரக்கூடிய ஆட்கள் மறுபடியும் அதே கோடீஸ்வரனுங்களுக்கு தான் வேலை பார்ப்பாங்க. எனிவேஸ் லாஸ்ட்டாக என்ன, நம்ம ஒரு நார்மலான மக்கள் வந்து பல வருஷமாக வாழ்நாள் ஃபுல்லாக 9 to 5ல் தங்களோட இளமையை வேஸ்ட் பண்ணி சம்பாதிச்சாலும் ஒரு சில கோடிகளை தாண்ட முடியாது. ஆனால் இவனுங்க ஒரே ஒரு படத்தில் 80 கோடி 100 கோடி அப்படின்னு வாங்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவனுங்க வாட்ச் மட்டுமே பல கோடி ரூபாயில் கட்டியிருக்கானுங்க. நீ எத்தனை கோடியில் வாட்ச் கட்டினா என்னடா வேண, நீ அதே டைம் தான் காமிக்க போகுது. ஒருத்தன் 2000 ரூபாயில் ஒருத்தர் வாட்ச் வச்சுருந்தாலும் சரி, நீ பல கோடி ரூபா வச்சுருந்தாலும் சரி, அதே டைம் தான் காமிக்க போகுது. எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காசு வந்து தேங்கி போச்சு, இவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே பல கோடி ரூபாய்க்கு காரு, வாட்ச்சு, அவனுக்கு அவுட்ஃபிட்டை மட்டுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோடிக்கணக்கில் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா உழைச்சி சம்பாதிச்சதா? கிடையவே கிடையாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அடுத்த வயிற்றில் அடித்து வாங்க, அடுத்தவனை ஏமாற்றி வாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தது எல்லாமே நிறைய விஷயங்கள் பொய்யானது. நம்ம வந்து வெறித்தனமாக வேலை செய்யணும், வேலையை வந்து அதுதான் வாழ்க்கையோட கருத்து, அது எதுன்னு எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் கிடையாது, அது வந்து கஷ்டம், இது வந்து நீ உழைச்சாதான் இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாற்றிருக்காங்க. அப்புறம் இந்த புதுசாக ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பித்து பல பேர் இந்த கேம்பெயின் அது இதுன்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவரோட ஃபேன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நடிகர் பொறுத்த வரைக்கும் அவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவரோட கதாபாத்திரங்கள் அந்த டிவியில் அந்த மூவிஸில் வர அந்த கேரக்டர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உண்மையான அந்த ஆள் யார் அப்படின்னா அவங்க கூட வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும், அவங்க கூட நடித்தவங்களுக்கு தான் தெரியும். அவரை வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்க, படங்களில் பார்த்துருக்கீங்க, இன்டர்வியூவில் பார்த்துருக்கீங்க, ஆனால் அது வந்து அவரோட உண்மையான கேரக்டர் கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது, புதுசாக அவர் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க. எந்த மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. எல்லா கட்சிகளும் இந்த நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொல்ல தான் அடிக்க வராங்க, யாரும் நல்லவங்க கிடையாது. ஒரு அளவுக்கு மேலே பணம் சேர்ந்துருச்சு அப்படின்னா எந்த கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒன்று டைரெக்டாக பாலிட்டிஷியன்ஸ் மூலிமா உள்ளே வருவாங்க, இல்லைன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இன்டைரக்டாக அமௌண்ட்டு கொடுத்து ஒரு பினாமி மாதிரி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவனை வந்து உள்ளே என்ட்ரு பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கேயும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நடிகர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாண்டடாக போய் இதுவும் பண்ணாதீங்க, ஏமாந்து தான் போவீங்க. அதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள நல்லவன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்படின்னா கிடையாது. எவனுமே நல்லவன் கிடையாது, நம்பாதீங்க. ஓட்டிங் மிஷினே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதுலேயே நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. என்ன
என்னதுன்னா ஒரு கட்சியோட சிம்பிள் ப்ரெஸ் பண்ண அப்புறமா இன்னொரு கட்சியில் அது வந்து ரிஜிஸ்டர் ஆன மாதிரிலாம் காமிச்சிருக்கு. We apologize where I... ஸோ அதுலேயே நிறையா Some extra breast milk from her விஷயங்கள் pint. இருக்குது. Derek, அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்லை நாங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டோம் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் நம்புற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு. I finally got one of those phones that ஒரு shows the கிஸ்டர் number of இருந்தால் who's calling. ஓட்டிங்லாம் பண்ணுங்க, ஆனால் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டிவிகே தலைவர் விஜயோட பையன் வந்து ஒரு 20 வயசு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையன் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு படம் பேரும் தெரில, நான் படம் பார்க்கல. ஆனால் சொன்னாங்க அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனால் இந்த லைக்கா மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மூலிமா ஒரு படத்தை எடுத்து நடத்த முடியுமா, ரிலீஸ் பண்ண முடியுமா? ஒரு மிடில் கிளாஸ் பையனால் அது பண்ண முடியாது. மிடில் கிளாஸ் பையனாக இருந்தாலும் சரி, ஒரு யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி யாரும் இல்லை. மிடில் கிளாஸ் பையனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பணம் இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தவங்க லிங்க் இல்லை அப்படின்னா அவங்க வந்து படத்தை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஷார்ட் ஃபிலிம் வேணால் எடுக்கலாம். பணமும் பவரும் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் 20 வயசு அந்த வயசுகளில் இந்த மாதிரி ஃபுல் படங்கள்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும். இதே பையன் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருந்தான்னா இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு ஒரு 9 to 5 ஜாபுக்கு போயிருப்பான். அதே மாதிரி சன் பிக்சர்ஸில் அந்த பையனா சிஇஓவாக புதுசாக போட்டுருக்காங்க. அந்த முன்னாடியெல்லாம் வந்து இந்த மூவி பார்க்கும்போது அந்த ப்ரொடக்ஷன் பேர் போட்டு கீழே வந்து அந்த யார் சிஇஓவோ அவருங்க பேர்லாம் போட்டிருப்பாங்க. அப்போதைக்கு யார் வந்து அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க பேர் வரும். சரிங்களா? இந்த இட்லி கடை பார்த்தீங்கன்னா அதில் அந்த சின்ன பையனோட பேர் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சின்ன பையன் வந்து அந்த கம்பெனியில் அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கான். வேறு ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தான், ஒரு ஏழையோட குடும்பத்தில் பிறந்திருந்தான் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு போக முடியுமா? அதுவே ஒரு வாழ்நாள் பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய கம்பெனி, அவ்வளோ பெரிய பெரிய படங்களை டீல் பண்ணுற கம்பெனிக்கு அந்த போஸ்டிங் போகிறதுக்கு ஒரு நார்மலான ஒரு வீட்டில் பிறந்த பையன் வந்து பல வருஷம், பல அனுபவங்கள், பல எக்ஸ்பீரியன்ஸு நிறைய கம்பெனியில் கிடைச்சாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் இவங்க ஈஸியாக போயிடுறாங்க. ஏன் போயிடுறாங்கன்னா அந்த கம்பெனி அவங்களோடது, அவ்வளோ பணக்காரங்க. சரிங்களா? இது வந்து ஒரு அன்ஃபேர் வேர்ல்டு. இதுவுமே இவன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து இது கிடச்சிருக்கு, இன்னொருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணல அவனுக்கு கிடைக்கல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சுத்தமான பொய். பணமும் பவரும் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து வெக்கேஷன் மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஜுடிஷியரி சிஸ்டம் வரைக்கும், நியூஸு, ஜுடிஷியரி, எல்லா வகையான பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட கரப்டு தான் நிறைய நாடுகள் பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது. ஒரு எலியூஷன், ஒரு மாயை வந்து அப்படியே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு, இப்போ தான் சம்பாதிக்க முடியும். நீ வந்து ஓட்டிங் பண்ணு, நாடு மாறிடும். நீ சாமி கும்பிடு, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதாங்க இது எல்லாமே ஒரு மாயை, உண்மை கிடையாது. நடிகர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு படத்துக்கு கொடுக்கவே கூடாது, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க வந்து ஒரு கதாபாத்திரமாக நடிக்கிறாங்க, அவ்வளோதான். உலகத்துக்கு அவங்களால எந்த நல்லதும் நடக்க போகிறது கிடையாது. ஓகே, நான் ஒரு சூழ்நிலையை திரும்பி சொல்ல வேணாம். சரி, எண்டிங்கில் நான் என்ன சொல்கிறேன்னா, நடிகர்களுக்கும் சரி,
இந்த பிளேயர்ஸு அவங்களுக்கும் சரி ஒரு லிமிட் இருக்கணும். இதுக்கு மேலே அவங்களுக்கு தரக்கூடாது. அவங்கள ஹீரோ மாதிரி பார்க்குறத விட்டுருங்க, அவங்க ஹீரோ கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் நல்லதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு என்ன கவலைன்னா ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ அந்த கேம்லேயோ இந்த மூவிலேயோ எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க்கு கிடையாது, அது வந்து பொய். ஹார்ட் ஒர்க்கு கிடையாது. இந்த அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு இவ்வளோ கோடிக்கணக்காக காசுலாம் போகக்கூடாது. அப்புறம் ஒரு லிமிட்டு தேவைப்படுது. இது ஒரு 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 50 கோடிக்கு மேலே ஒருத்தர் பேரில் வந்து இருக்கக்கூடாது, சொத்து வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூல் போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50 கோடின்னா ஏதாவது ஒரு அந்த கண்ட்ரியோட பொருளாதாரம் ரீதியாக செக் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரூல் போடணும். இதுக்கு மேலே அந்த அமௌண்ட்டு வந்து யாரும் அவங்க சேர்த்து வைக்கக்கூடாது, அவங்க பேர்லேயும் சரி அவங்க பிள்ளைங்க பேர்லேயும் சரி. அதெல்லாம் இன்கம் டேக்ஸ் பார்த்து பணம் எங்கேருந்து வருது, எங்கே போகுது, யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அதை செக் பண்ணி அவங்களெல்லாம் லாக் பண்ணணும். அது இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் ஜுடிஷியரி சிஸ்டமை சரி பண்ணணும். மற்ற சிஸ்டம் சரி பண்ணிவிட்டு கடைசியில் நான் ஜுடிஷியரி வரேன் அப்படின்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜுடிஷியரி தான் ஒரு நாட்டுக்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜட்ஜஸே சரியில்லை அப்படின்னா நாட்டில் எப்படி நல்லது நடக்கும், நல்லவங்களாம் எப்படி நிம்மதியாக இருப்பாங்க, இப்படி தான் இழுத்து தான் அடிப்பாங்க. ஜுடிஷியரி சிஸ்டம் முதல்ல கிளியர் பண்ணணும். அவங்களுக்குள்ளேயே அவங்களே வந்து அந்த கொலோசியம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, நாங்களே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குவோம், நாங்களே எல்லாம் பார்த்துக்கோம் அப்படின்னு. அதை முதல்ல கலைச்சி அவங்கள முதல்ல வாட்ச் லிஸ்ட்டில் போடணும். அதில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் எவன் எந்தெந்த கோடீஸ்வரன் எந்தெந்த இந்த பார்ட்டிஸுக்கு டொனேஷன் பண்ணுறான் அதெல்லாம் செக் பண்ணி கொடுக்கணும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அதாங்க மூவி பற்றி சம்திங் இருக்குது. ஓகே, சுற்றி வளைச்சி என்ன சொல்கிறேன்னா பில்லியனர்ஸ் இருக்கக்கூடாதுங்க. அவனுங்க நாட்டுக்கே கேடு, சமூகத்துக்கு கேடு. அவனுங்களால் எந்த நல்ல விஷயமும் நடக்கிறது கிடையாது. எங்கேயாவது நடக்குதுன்னா அதை வந்து அவனுங்களே வேணும்னே சொல்லி காமிக்கிறதுக்காகவே பண்ணுது. சரிங்களா? அவனுங்கெல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்தேன், உழைச்சி சம்பாதிச்சு வந்தேன், ஸ்டண்ட்டு டபுள் கூட இல்லை, நானே தான் எல்லாம் ஸ்டண்ட்டு பண்ணேன், பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பாட்டு பாடணும், இந்த மூமெண்ட் வந்து டாக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், இருந்தாலும் என் ஃபேன்ஸுக்காக நான் அந்த ஸ்டெப்பு பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீங்க. எல்லாம் பணவெறி பிடிச்ச ஆட்கள். அவங்க உண்மையிலே யாருன்றது உங்களுக்கு தெரியாது. படத்தில் அந்த கதாபாத்திரமாக தான் நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த கதாபாத்திரம் அவங்க கிடையாது. உண்மையான வாழ்க்கையில் அவங்க வேறு மாதிரியான ஆட்கள். சந்தேகமாக இருந்துச்சுன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள், கூட வேலை செஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு பாருங்கள். பணம் தேங்கி இருக்கக்கூடாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் பணத்தில் டே ஃபுல்லாக பணத்தில் மூழ்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. இன்னொரு சைடு 9 to 5 ஜாபில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக மிடில் கிளாஸ்னு சொல்லிகிட்டே இருப்பேன். மிடில் கிளாஸ் வந்து அந்த வார்த்தையே பொய்ன்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸே கிடையாதுங்க. எல்லாருமே வந்து புவர் தான். அவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லாருமே புவர் தான். 2 கிளாஸ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒன்று அல்ட்ரா ரிச், இன்னொன்று புவர். மிடில் கிளாஸ்ன்றதே ஒரு மாயை தான் போல இருக்கு. ஆமாங்க, மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இவனெல்லாம் இருக்கக்கூடாது, நாட்டுக்கே கேடு. ஓகே மக்களே, எனக்கு வந்து
நான் ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது, இப்போ சும்மா தான் அப்படி பேசுகிறது. மேபி இது நான் சொன்னது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், ஏன்னா சில பேர்த்துக்கு உலர்ந்த மாதிரியும் தெரிஞ்சிருக்கலாம். Love the shoes. சரி பார்ப்போம், இன்னொரு நாள் பார்ப்போம். நான் அந்த கமெண்ட் அப்படியே நான் எங்கேயாவது வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகே, இங்கே அப்படியே நிறுத்திக்கலாம். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் என்னைக்காவது பார்ப்போம். ஆல்ரைட் மக்களே, ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.